நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளோட ஜேர்னி டு வேதா அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு திறமையான ஒரு என்ஜினியர், என்ன பிட்ஸ் பிலானியில் படிச்சிருக்கார். அவர் 2003 படிச்சிருக்கார். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கார். அதே மாதிரி மாஸ்டர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கார். ஒரு 20 வருஷமாக செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணியிருக்கார். அது தவிர தைத்திரிய சாக்கா கிருஷ்ண யஜுர்வேதத்தில் 2010லேருந்து 2016 வரைக்கும் ரொம்ப வல்லமை பெற்று அவர் பிரதிசாக்கியம், வியாக்கரணம் அண்ட் பாரதிய கணிதம் இதை பற்றி ரொம்ப திறமையாக பேசுகிறதுக்கும் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கார் அவர். அது தவிர அக்னி உபாசனம் 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கார். இது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு நித்திய உபாசனமும் அனுஷ்டானத்தையும் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். நம்மளோட இன்னைக்கு ஜேர்னி டு வேதா அதை பற்றி பேசுகிறதுக்கு திரு ஹரிஷ் சுவாமிநாதன் வந்திருக்கார். सर्वेभ्यः स्वस्ति. अत्र नारायणमहाभागैः प्रीत्या अहम् आहूतः अस्मि. वस्तुतः भवत्सु अहमपि एकः सामान्यः एव, परन्तु मम आसक्तिः वेदे महती आसीत्, अस्ति, भविष्यति अपि. कुतः मम पुत्रः वेदाध्ययनं कृतम् इति प्रश्नः नारायणमहाभागैः पृष्टः. तदेव अधिकृत्य अद्य किञ्चित् यथामति वक्तुम् उद्युक्तोऽस्मि. எல்லாருக்கும் தமிழ் புரியுமா? தமிழ் புரியாதவா யாராக இருக்காளா? எல்லாருக்குமே தமிழ் தெரியும். சரி, நமஸ்காரம். இப்போ பொதுவாக நம்ம ஒரு விசித்திரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஒரு கடைக்கு போகிறோம். இப்போ எல்லாருமே ஆர்கானிக்காக தான் எனக்கு எல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு என்ன பதார்த்தமாக இருக்கட்டும், ஒரு கரிகாவாக இருக்கட்டும், எல்லாமே ஆர்கானிக். சாப்பிட்ற பதார்த்தம் ஆர்கானிக்காக எடுத்து. ஆனால் இப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ இருக்கிற பஸ்வேர்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சாப்பிட்ற பதார்த்தம் ஆர்கானிக்னால் என்ன அர்த்தம்? கலப்படம் இல்லாததுன்னு அர்த்தம். ஆர்டிஃபிஷியல்னால் கலப்படத்தோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியலாக எடுத்து சாப்பிட்ற பதார்த்தம்ங்கிறது ஆர்கானிக்காக இருக்குது. ஆனால் வேதம்னு பார்த்தேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வேதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கலப்படம் படாத அனாதி காலமாக மாறாமல் அப்படியே இருக்கிற ஒரு வஸ்துங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டம். நேத்திக்கு மனுஷன் ஒரு மாதிரி இருக்கான், இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கான். ஆனால் வேதமானது ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போது பொதுவாக நம்மளுக்கு நிஷ்காரணேன வேத அத்தியேதவ்யா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சும், உங்களுக்கு நன்னாவே தெரியும். அதை பற்றி நான் பேசவே போகிறது இல்லை. இப்போ எதுக்கு நம்ம அத்தியனம்? நாங்கள் பையனை அத்தியனம் பண்ண வச்சோம். இல்லை என்னோட சொந்த அனுபவம் என்ன அத்தியனம் பண்ணினதுனால அப்படிங்கிறது. இன்றைக்கி நான் பேச விருப்பப்பட்ட 3 டாபிக் இது தான். எதுக்கு வேதாத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறது வேறு திருஷ்டியாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் பொதுவாக இப்போ நம்ம நிறைய பேர் ஸ்கூலில் படிக்கிறத பார்க்குறோம், நம்ம அத்தியனம் பண்ணுறோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, நம்ம எப்படி அவளோட ஒரு படி மேலே இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கும். இப்போ நிறைய பேர் அவள் பசங்களுக்கு அத்தியனம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனால் சில தயக்கங்களும் இருக்குது. எப்படி பண்ணுறது, பண்ணின அப்புறம் அவள் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகிறது இப்படிங்கிற சில கேள்விகள்லாம் உண்டு. அதுக்கு நம்ம என்ன இப்போ தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். இப்போ எதுக்கு வேதாத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறது. வேதம் படிக்கிறதுனால புண்ணியம், பிராமணனோட கர்த்தவியம் இதுங்கிறது சாமான்யமாக நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். நான் வேறு ரீதியாக அதை யோசிச்சுருக்கேன். இப்போது ஒரு மனுஷன் ஒரு காரியம் பண்ணுறான்னா அவனோட மனசு, வாக்கு, அவன் பண்ணுற ஆக்ஷன் 3மே சேர்ந்து இருக்கணும். இது வேதத்திலேயே சொல்லியிருக்கு. மனசா தியாயதி, வாச்சா வதத்தி, கர்மனா கரோதி அப்படின்னு. கிட்டத்தட்ட இது ரஜினிகாந்த் டைலாக் மாதிரி உங்களுக்கு இருக்கும். சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்கிற மாதிரி. இது மூலம் வேதத்தில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மனசால் ஒருத்தன் எதையோ நினைக்கிறான், வாக்கில் எதையோ சொல்லி அவன் ஆனால் பண்ணுற காரியம் வேறு மாதிரி இருந்தால் அதுக்கு சாபல்யம் வரப்போகிறதில்லை. ஆனால் யார் ஒருத்தன் வேதாத்தியனம் பண்ணியிருக்கானோ
அவனால் இதை சித்திக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்தியப்படி சந்தியாவந்தனம் எடுத்துக்கோங்க. மனசில் நம்ம ஈஸ்வரனை தியானம் பண்ணுறோம், வாக்கால் சொல்கிறோம் சந்தியாவந்தனம் கரிஷ்யே அப்படின்னு. கர்மாவில் என்ன பண்ணுறோம்? கையை இப்படி வச்சுக்கிறோம், பிராணாயாமம் பண்ணுறோம், இந்த மாதிரி பல ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம். அதனால் நித்தியப்படி ஒருத்தன் அத்தியனம் பண்ணவனுக்கு பார்த்தேன்னா இந்த மூணும், மனசு, வாக்கு, கர்ம மூணுமே என்றைக்குமே சேர்ந்து செயல்பாடில் இருக்குது. இது மூணும் சேர்ந்து செயல்பாடில் இருக்கிறவால மட்டும்தான் ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக வேதாத்தியனம் பண்ணவாளால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும். ரெண்டாவது பார்த்தேன்னா ஒரு ஆரோக்கிய விஷயம். இப்போது பலவிதமான வியாதிகள் வருது, இதுக்கெல்லாம் மந்திரங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை பற்றி நம்ம எப்போதும் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் ஒரு அத்தியனம் பண்ணுறவனுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல், அவனோட சாரீரமும் சரியாக இருக்கணும், மனசும் சரியாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி காத்தாலே நீங்கள் கல்வைத்த வாரத்தில் பார்த்துருக்கலாம், மனசு எங்கேயோ இருந்து நீங்கள் 250 பதம் எண்ண முடியலன்னா உங்களால் சொல்லி முடிக்க முடியாது. அதனால் உடம்பு மனசு ரெண்டுமே நம்மளுக்கு சுத்தமாக இருக்கணும். ஆச்சாரஹீரந்து ந புனந்தி வேதாக அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரியும். எனக்கு உங்களெல்லாம் பற்றி நல்லா தெரியும். பாடசாலையில் சாப்பிட்றோம், ஆற்றுல போனால் அம்மா சமைக்கிறது பாட்டி சமைக்கிறத மட்டும்தான் சாப்பிட்றோம், கரெக்டாக? வேறு எங்கேயும் எதுவும் ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு வரது கிடையாது. இதனாலேயே நம்மளுக்கு ஆரோக்கியம் சித்திக்கிறது. அப்போ என்ன ஆகுது? அத்தியனம் பண்ணுறதுக்காக ஆச்சாரமாக இருக்கணும், ஆச்சாரமாக இருக்கிறதுனாலேயே நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருக்குது. இப்போது எல்லாம் லேட்டஸ்ட்டு சயின்டிஃபிக் டிஸ்கவரி சொல்கிறான், நீங்கள் ஆற்றுலையே சாப்பிடுங்க, வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்கோ, எண்ணெய் கம்மியாக இருக்கட்டும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு பிரகிருதி சித்தமாக இருக்குது அத்தியனம் பண்ணுறச்சு. அதனால் வேதாத்தியனம் பண்ணினா முதல்ல மனசு, வாக்கு, கர்மா மூணும் சேர்ந்து செயல்பாடில் இருக்குது. ரெண்டாவது, அவன் ஆரோக்கியமாக இருக்கான். காத்தால் 7 மணிக்கு யாரும் சூரியன் உதிச்சு எழுந்துக்கிறது கிடையாது. காத்தால் எழுந்து கீழ்த்தரவா சொல்லணும், அதனால் சீக்கிரமாக எழுந்தாகணும். அப்புறம் ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி சமிதாதானம் பண்ணி பிரம்மஜ்னம் சொல்லி டைமே கிடையாது. யார் வேதாத்தியனம் பண்ணுறாளோ அவளுக்கு வியர்த்தமாக டயத்தை போக்குறதுக்கு டைமே நம்மளுக்கு கிடையாது. மூணாவது பாயிண்ட், சத்தியம் வத தர்மஞ்சர அப்படிங்கிறது பஞ்சாயத்து நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா, அந்த கருத்தானது உள்ளே போயிடுது. எப்படி அப்படிங்கிறத நேத்திக்கு ஒரு சின்னதாக ஒரு சம்பவம் நடந்தது. நேத்திக்கு எங்கள் ஆற்றுல ஸ்ராத்தம். காத்தால் கரிகாக்காரவத்தை கரிகாவை இறக்கினான். கரிகா இறக்கின அப்புறம் அப்படியே என்னை பார்த்துட்டு இருந்தான், என்னப்பா ஓடும் அப்படின்னு. இல்லை, ஆடி மாதத்தில் வாஸ்து பூஜை பண்ணலாமா அப்படின்னு என்னை கேட்டான். நான் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் சொன்னான், என்னோடய சொந்தக்கார எல்லாருமே கொத்தனார் தான், அவள் யாரும் பண்ண வேண்டான்னு சொல்கிறா, இருந்தாலும் நான் உங்களை ஒரு தடவை கேட்குறேன் அப்படின்னு அவன் சொன்னான். 2024 இவ்வளோ துஷ்பிரச்சாரத்துக்கு மத்தியிலையும் அத்தியனம் பண்ண ஒருத்த கேட்டால் என்றைக்கும் உண்மையை தான் சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் திருடமாக ஜனங்களோட மனசில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே இந்த சத்தியம் வத தர்மஞ்சர ஒரு வேதாத்தியனம் பண்ண ஒரு பிராமணன் சுவார்த்தத்துக்காக எதுவும் பண்ணுறதில்ல, பரார்த்தத்துக்காக தான் பண்ணுறான் அப்படிங்கிறது லோகசித்தமாக இருக்குது, நம்ம சொல்லவே வேண்டாம் அது. அதனால தான் அவன் அந்த விஷயத்தை நம்மக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறான். ஸோ அத்தியனம் பண்ணுறதுனால ஒரு சமூகத்தில் நம்மளுக்கு ஒரு மதிப்பு கூடுறது. ஏன்னா இவா என்றைக்கும் பொய் சொல்ல போகிறதில்ல, அதர்மமாக நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது மாஹிஹும்சி பஷ்யேம சரத சதம் இன்றைக்கி நிறைய அதெல்லாம் பற்றி பேசினான். இந்த ஒரு மதத்தில் தான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை உண்டு. பிரார்த்தனை பண்ணுறது வேணால் ஒரு சமூகமாக இருக்கலாம், ஆனால் பிரார்த்தனைங்கிறது எல்லாருக்காக பண்ண வேண்டிய பிரார்த்தனையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சேவாபாவத்தோட சின்ன வயசுலேருந்து அவள் பழகிறது. ஒரு ஆச்சாரியன்கிட்ட இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பா கிட்ட இருக்கட்டும், வெறும் மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவங்கிறது பஞ்சாயத்து அளவில் நிற்காம அம்மா அப்பாவுக்கு மரியாதை டெய்லி கொடுக்கணும், நம்ம சொல்லி கொடுக்குற குருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். இப்படிங்கிற விஷயங்கள் அத்தியனத்தினால தான் சித்திக்கிறது. வெறும் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிக்கிறவாளுக்கு சப்ஜெக்ட் விஷயம் வேணால் வந்திருக்கலாம், தவிர நீதி விஷயங்கள் வர்றதுக்கு கண்டிப்பாக அத்தியனம் பண்ணினா மட்டும்தான் அது சித்திக்கும். இதுதான் நாங்கள் எடுத்த முக்கியமான ஒரு டிசிஷன்.
என்னன்னா எல்லாரும் ஒரு சைடாக போகிறச்சே நாங்கள் வேறு சைடில் போனதுக்கு வந்து ரெண்டு காரணம். இது ஒரு காரணம். இன்னொன்று வந்து சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம் அப்படின்னு நம்ம உபனிஷத் வாக்கியம் எடுத்துட்டோன்னா அதில் முதல்ல சுவாத்தியாயம் அப்புறம் பிரவச்சனம். இப்போ நான் ஒருத்தருக்கு போய் சந்தியாவந்தனம் பண்ணு, உன் பையனை அத்தியனத்தில் விடு அப்படின்னு எப்போ என்னால் சொல்ல முடியும்? நான் ஃபஸ்ட்டு சொந்தமாக சந்தியாவந்தனம் பண்ணி என்னோட பையனை அத்தியனத்தில் விட்டாதான் அதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. இப்போ உங்கள் முன்னாடி நான் கோட்டு சூட்டு போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு லெதர் ஷூவோடு உட்காந்து இந்த லெக்சர் கொடுத்தேன்னா இங்கே காக்கா கூட இருக்காது கேட்குறதுக்கு. அதனால் அந்தந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதை நம்ம அனுஷ்டானம் பண்ணி அதுக்கப்புறம் மற்றவாளுக்கு எடுத்து சொல்லணும். அப்படிங்கிற ஒரு ரீதினாலையும் நாங்கள் அத்தியனத்துக்கு பையனை சேர்த்தோம். இப்போ பொதுவாக இது குவிக்காக உங்களுக்கு சொல்லணும்னு பார்க்குறேன். வேதாத்தியனம் ஸ்கூல் எஜுகேஷன் இன்னைக்கு காத்தால கூட நாராயணன் சார் சொன்னார், பிஎஸ்சி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாம் படித்தோன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு எங்களை கேட்டால் எதுவுமே தெரியாதுன்னு. ரொம்ப வாஸ்தவமான ஒரு விஷயம். இப்போ ஒரு பையன் முதல் நாள் பாடசாலைக்கு போகிறான், சன்னோ மித்ரஷம் வருணா அப்படின்னு அன்றைக்கி ஆரம்பிக்கிறான். அவன் கடைசியில் கிரமாந்தம் முடித்த அப்புறம் கூட அவனுக்கு கிரம பரீட்சைக்கு போகிறச்சு முதல் நாளில் அவன் என்ன படித்தானோ அன்னிலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அவனுக்கு பரீட்சை பண்ண போகிறான். இது வேறு எந்த பரீட்சை திட்டத்துலையும் கிடையாது. இப்போ 10வது ஒரு பையன் போய் படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த 10வது அந்த ஒரு 10 மாதம் அவன் என்ன படிச்சிருக்கானோ அதுலேருந்து தான் வரும். இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் டேஃபடில்ஸ்னு ஒரு போயம் படித்தோம். இப்போ எனக்கு அதில் ஒரு லைன் கூட ஞாபகம் இருக்காது, ஆனால் நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன்னு சொல்லலாம். இப்போ ஒரு 80 வயசில் ஒரு கனாந்தம் அத்தியனம் பண்ண ஒரு வித்வானை போய் இப்போ பஞ்சாயத்து அவள் சொன்னாலும் அதே மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அதுதான் நம்ம வேதாத்தியனம் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் எஜுகேஷனில் ஏதோ ஒன்று படிக்கிறான், மார்க் வாங்குகிறான், அடுத்த கிளாஸுக்கு போகிறான், இப்படி போயின்னு இருக்காது. ஆனால் நம்மளோட வேதாத்தியனத்தில் எப்படி இருக்குது? குரு சுஷ்ரூஷ. இது வேறு எந்த எஜுகேஷன் சிஸ்டம்லேயும் வேறு எந்த நாட்டிலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. குரு சுஷ்ரூஷை பண்ணி ஒரு அத்தியனம் பண்ணுறது, ஸ்கூலில் ஃபீஸு கட்டி படிக்கிறது. ஆனால் குரு சுஷ்ரூஷை பண்ணி படிக்கிறதுங்கிறது நம்ம அத்தியனத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அவரோட நேரடி பார்வையில் இருந்து என்னென்ன விஷயங்களை பண்ணணும், என்ன விஷயங்களை பண்ணக்கூடாது, சில டைம் அறை வாங்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு நம்ம அத்தியனத்தை முடிக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்கூலில் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், மார்க் வாங்கினா போதும். இங்கே அப்படி இருக்க முடியுமா? முடியாது. காத்தால எழுந்துக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், சாத்வீகமான ஆகாரங்களை சாப்பிடணும், நிறைய நியமங்கள் இருக்குது அதில். இந்த நியமத்தோட அத்தியனம் பண்ணுறது அப்படிங்கிறது வேதாத்தியனத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு சித்திக்கிறது. இப்போ நிறைய பேர் கேட்குறது உண்டு, எங்களுக்கு பையனை வேத படிக்க வைக்கணும், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ நான் கீழேந்து மேலே போகிறேன். நாங்கள் பண்ணினது அதுதான். நாங்கள் பாடசாலையிலையும் விடலை, ஸ்கூல்லேயும் போடலை, ஆற்றுலேயே வச்சுட்டு தான் அத்தியனம் பண்ணினோம். இதில் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி இருந்ததில்ல. இந்த 5வது காண்டத்தில் உங்களுக்கே தெரியும், இந்திரஸ்ய குரோடோதித்யை அப்படின்னு ஒரு மந்திரம். இது எப்படின்னா, என்னோடய பையனுக்கு அப்போ உபநயனம் ஆகலை. நான் அந்த மந்திரத்தை கற்றுண்டு டெய்லி சாப்பிட்டு முடிச்சப்புறம் சும்மா அவனை மடியில் உட்கார வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறது உண்டு. சும்மா ஜீரணம் பண்ணுறதுக்கு இது ஒரு மந்திரம் அப்படிங்கிறது. 2 நாள் கழித்து 3வது நாள் அவன் அந்த சம்பூர்ணமாக அந்த பஞ்சாதியை சொல்லி காமிச்சான், விளையாட்டான். நானும் அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எங்கள் வாத்தியார்கிட்ட போட்டு காமிச்சேன். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அது ஒரு பஞ்சாதி, ஒரு அணுவாக்கம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். அது அந்த ஒரு சம்பூர்ணமாக அவன் சொன்னதை பார்த்துட்டு வாத்தியார் சொன்னார், இவனை நீங்கள் அத்தியனத்திலே விட்டுருங்கோ. கொஞ்சம் உடம்பு தெரியல நம்மளுக்கு, அதனால் அன்றைக்கி தீர்மானம் பண்ணி தான் நாங்கள் அத்தியனத்தில் அவனை ஆரம்பித்தது. இப்போது நிறைய நம்மளுக்கு இப்போது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆன்லைனில் வந்து விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி. அப்படி இருக்கிறச்சே இப்போது ஒன்று பாடசாலையில் போய் சேர்க்கலாம். அங்கே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லைடு வந்து வேதம் படிக்கிற பசங்களுக்கு இல்லை, யார் வேதத்துக்கு இனிமேல் நம்ம பையனை சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கிறவாளுக்கு இந்த ஒரு ஸ்லைடு.
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பாடசாலை இல்லை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா வேதம் சொல்லி தருவா பாடசாலைகளில் அப்படின்ற இந்த ஸ்திதி இப்போ ரொம்பவே மாறி இருக்கு. முக்காவாசி பசங்க கிரமாந்தம் முடிக்கிறச்சே ஒரு என்ஐஓஎஸில் 10வது முடிச்சிடுறோம். முன்னாடி ஸ்கூல் படிப்பு எப்படி வரும் அப்படின்னு நிறைய கவலைகள் இருந்தவாளுக்கு என்ஐஓஎஸ் மூலியமாக 10th ஸ்டாண்டர்டும் நடந்துடுது. இல்லைன்னா உஜ்ஜைன் சிலபஸ் அதுலேயும் அந்த பசங்க பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லை ஸ்கூலோட சேர்ந்த பாடசாலைகள் நிறைய இருக்குது, அங்கேயும் போய் நம்ம சேர்க்கலாம். இல்லை எதுவுமே முடியலன்னா கொஞ்சமாவது ஸ்கூலை முடித்து வேதம் கற்றுக்கணும். இந்த ஒரு இதில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ரொம்ப இருமல் ஜாஸ்தி இருக்கிறதுனால இதுக்கு மேலே பேச முடியல. சொல்ல வேண்டிய விஷயங்களும் முக்கால்வாசி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், ரொம்ப அழகாக சொன்னேன். அதாவது என்கரேஜ்மெண்ட் டு எம்பவர்மெண்ட் டு என்லைட்டன்மெண்ட்டு ரொம்ப அழகாக ஒரு இது கொடுத்துருக்கார். இது பகவத் சங்கல்பத்தில் நடக்கட்டும். எங்களுடைய ஆரம்ப உத்தேசமே இந்த குழந்தைகளை ஒரு பரிபூர்ண செலக்ஷனை கனபாட்டிகள் ஆக்கணும், அவனை ஒரு பாஷ்யாதிகாரி ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் ஆரம்பித்தோம். அந்த காம்படிஷன்ற சமயத்தில் ஒரு அதுக்கான அதிகாரியாக இருக்கக்கூடிய குழந்தையை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் எங்களுக்கு இருந்தது. என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, எங்களுக்கு இந்த குழந்தைகள் பாடசாலையிலேருந்து வெளியில் போயிட்டான்னா எங்களுக்கு கான்டாக்டே இல்லாமல் போய்டுறது. இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிற ஸ்கீமில் அந்த குழந்தைகளுடைய சொந்த அட்ரஸ், அவனுடைய அப்பாவோட ஃபோன் நம்பரோ அவனுடைய நம்பர் இதெல்லாம் வாங்கி விடுறோம். ஸோ இந்த பையன் முடிச்சுட்டு வெளில போனால் கூட நாங்கள் கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவனை எப்படியாவது பாஷ்ய அதிகாரி ஆக்கணும், இல்லை செலக்ஷன் கணபடி ஆக்கணுங்கிற ஒரு உத்தேசத்தில் இதை வச்சுருக்கோம். இது சார் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு என்லைட்டன்மெண்ட் ஸ்கீமுக்கும் நாங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் பிரார்த்திக்கிறேன். இங்கே ரொம்ப நன்னா பேசினார். அவருக்கு பாவம் நேற்றுக்கு வாரத்தில் ஸ்ராத்தம். அவர் பெங்களூரில் இருக்கார். பெங்களூரில் பண்ணால் உச்சிதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊர் வேப்பத்தூருக்கு போய் அங்கே ஸ்ராத்தம் பண்ணுறார். நித்தியபடி அவபாசனம் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த மாதிரி ஒரு ஃபாரினில் இருந்து நம்ம தேசத்துக்கு நம்ம அவபாசன காரியங்கள்லாம் பண்ணிட்டு நித்தியபடி அனுஷ்டானங்கள்லாம் தவறாமல் பண்ணிட்டு வேதோக்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு அவர் நினச்சிருக்கார். அப்படின்னா அது அவர் பண்ணால் புண்ணியம் மட்டும் இல்லை, அவள் அம்மா அப்பா புண்ணியங்களும் இருக்குது அதில். இந்த மாதிரி ஒரு குழந்தைய சத்புத்திரனாக பெற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, அவரோட குழந்தை கிரமாபாட்டியாக இருக்கான். இப்போது மேற்கொண்டு அவன் கனபாட்டி ஆகணும்னு பார்க்குறான். அவள் அப்பா கேட்குறா, இவரே கேட்குறார், நீ வேதம் முடிச்சது வேறு எதுக்காக போகிறியா, நீ சாஸ்திரம் வாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறார். பையன் சொல்கிறான், இல்லைப்பா வேதத்தினுடைய கடைசி என்னவோ அதையும் முடிச்சுட்டு நான் சாஸ்திரத்துக்கு போகிறேங்கிறான். அப்படின்னா அந்த மாதிரி பையனுக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி ஒரு வம்சாவளியாக வந்துட்டுருக்கு. அவள் ஊர்வார்கள்லாம் நல்ல வித்வான்களாக இருந்திருக்கணும், அதனால தான் அந்த ஜீன் அப்படியே வருது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம யாரெல்லாம் இந்த பாதையை விட்டு விலகி போயிட்டோமோ, நம்மளாம் இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நம்ம மாதிரி ஃபேமிலியில் நம்ம யாராவது நம்ம ஃபேமிலியில் நம்ம ஒரு குழந்தையாவது வேத வித்வான் ஆக்கணும்ன்ற சங்கல்பம் நம்ம வச்சுட்டோன்னா தான் நாளைக்கு அவர் சொல்கிற மாதிரி சனாதன தர்மத்துக்கு பிராண்ட் அம்பாசிடர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருப்போன்றதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவரை நமக்கு இங்கே உபன்யாசம் பண்ணதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சிறப்பான பேச்சை கேட்டதுக்கப்புறம் இன்னொருத்தரும் நானும் பேசுவேன், நானும் பேச வரேன் பாருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சென்னை, மும்பை அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் 3 இடத்துலையும் படிச்சிருக்கார். என்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கார். அது தவிர ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 வருஷம் வேலை பண்ணியிருக்கார். அவர் நிறைய ஸ்டார்ட் அப்ஸும் பண்ணியிருக்கார். இப்போது வேதத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல டெக்னாலஜி மூலமாக நம்ம வேதத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போது நம்மளோட பேச வர்றார் திரு சுதர்ஷன் அவர்கள்.